அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டே டு டே ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா அஜ்மனில் இருக்குது. ஸோ அஜ்மன் எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் போகவே முடியாது. ஸோ இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வழியாக தான் அவங்க ஸ்கூலுக்கு போயாகணும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் முடிச்சுட்டு ஸோ இந்த ஷாப்புக்கு கடகடன்னு வந்தாச்சு. ஸோ வாங்க உள்ள போய் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே டு டே அப்படின்னு நமக்கு ஃபஸ்ட்டு சொன்னாலே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே உள்ள ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 10 இருக்கும். அது 1 to 20 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் வாங்குறது என்னென்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம், ஹேண்ட் பேக்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டே டு டேவே போவேன். ஸோ இப்போ உள்ள ஷாப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 to 28 தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஷாப் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிராசரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஃப்ளோர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான். ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்னால் ஃபஸ்ட்டு பார்க்க போவோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா விதவிதமாக கிளிப்பு, இயரிங்ஸு, ஹேண்ட் பேக்ஸுன்னு விதவிதமாக வச்சுருந்தாங்க. போய் பார்த்தா எதை செலக்ட் பண்ணுறது, எதை வாங்குறதுனே தெரியல. ஸோ கலெக்ஷன் நம்ம ஒரு ஐட்டம்ஸ் பார்க்க போனால் அங்கே பார்த்திங்கன்னா அதிலே வந்து விதவிதமாக கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எதை எடுக்கிறது, எதை விடுறதுனே தெரியல. ஸோ இந்த டே டு டே ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்டது இருக்குது. நான் மற்ற ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு அப்படின்னு பார்க்க போனால் அங்கே ஒரு ரோ ஃபுல்லாக வந்து நமக்கு போட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்து எடுப்போம் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பாக இருக்கட்டும், இல்லை பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரோவே வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரோ பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்குது. அதை பார்த்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுறது, எதை விடுறதுனே நமக்கு தெரியலை. ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கிளிப்புன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டே டு டே ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரை நமக்கு சுற்றி பார்க்கவே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும் போல். ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அப்போனா சூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷாப்பில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கங்கே நமக்கு சேர் வச்சுருக்காங்க. ஸோ உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ லிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. ஸோ மேலே போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒரு ஹேண்ட்பேக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது கலெக்ஷன்ஸ்னு. இதுலேருந்து எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரியல, இவ்வளோ கலெக்ஷன்ஸ். ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 28 தான் எல்லாமே இருக்குது. கம்மியாகவும் இருக்குது, அந்த குவாலிட்டி தகுந்தப்போ 28 இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ்க்கெலாம் இங்கே பஞ்சமே இல்லை. என்ன வாங்குறது தான் நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு நம்ம சுற்றிட்டே இருப்போம். ஹேண்ட்பேக்ஸ் மட்டுமே பாருங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளச்சாக இருக்கட்டும், பேக் பேக், ஸ்லிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக ரகரகமாக வச்சுருந்தாங்க. ஸோ ஹேண்ட்பேக்ஸில் மட்டுமே இல்லை, ஷூஸாக இருக்கட்டும், ஸ்லிப்பராக இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ் மட்டும்தான் இருக்குது.
ஸோ நமக்கு மட்டும் ஹேண்ட்பேக் வச்சு இல்லை, கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அழகழகாக குட்டி குட்டியாக அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருந்தாங்க. கலர் கலராக அங்கே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகி வாங்குற மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம வந்து ஸ்லிப்பர் செக்ஷன்லாம் போய் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்குது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. ஸோ இதில் எதை தான் பார்த்து வாங்குறதுன்னு தெரியல. ஸோ எங்கேருந்து தான் இங்கே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வாங்கி இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடுக்கி அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் எதை தான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 28 தான் மேக்ஸிமம் இருக்குது. 1 to 28 கூட தான் இருக்குது மேக்ஸிமம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஷூ, ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸு, நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 28 கூட தான் இருக்குது. ஸோ வகை வகையாக ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா ஸ்லிப்பர்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஊருக்கெலாம் போகிறீங்க, அங்கே உள்ளவங்களுக்கு எல்லா திங்ஸ் எதுவும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை. இந்த ஷாப்க்கே வந்துடலாம். ஸோ எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது. கலெக்ஷன்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. தேடி தேடி பார்த்து வாங்கலாம். நமக்கெல்லாம் டைம் தான் வந்து சரியாக இருக்காது பார்த்து வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷாப்புக்கு நீங்கள் வரீங்கன்னா காலையிலவே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டமும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் போன டைம் ஆனால் ஈவினிங் தான். ஸோ ஈவினிங் டைம்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4-5க்கு போனதுனால ஓகேவா இருந்துச்சு. ஆனால் நான் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 7:30 8:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கிங்க்கும் சரி இடமே இல்லாமல் எல்லாமே சுற்றிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வரீங்கன்னா மார்னிங் டைம் இல்லை ஆஃப்டர்நூன் டைமில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்து அழகாக வாங்கிட்டு போகலாம் நீங்கள். ஸோ கிட்ஸ் செக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நமக்கான செக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. நான் என்ன இப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வந்து பாருங்கள், ஒன் டைம் பார்த்து அசந்து போயிடுவீங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸாக ஒரு கடையில் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ கிட்ஸ் செக்ஷனில் பாருங்க, க்ராக்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலர் கலராக இருக்குது. ஸோ எல்லா சைஸ்லேயும் இருக்கும். ஸோ சைஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லை. அதுமாதிரி கலருக்கும் பஞ்சமே இல்லை. ஸோ நம்ம வேணுங்கிற சைஸை பார்த்து எல்லாமே எடுத்துடலாம். ஸோ சைஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 28 கூட தான் மேக்ஸிமம் இருக்குது. 28, 25 அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து சூப்பராக நம்ம வாங்கலாம். ஸோ ஷூ கலெக்ஷன்ஸும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. போதும் போதுங்கிற அளவுக்கு ஷூ கலெக்ஷன்ஸ் விதவிதமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து என்ன தான் வாங்குறது நமக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ கடைசியில் ஒரு ஷூ பார்த்து அழகாக எடுத்தாச்சு. ஸோ வின்டர் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. வின்டருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தலையில் குட்டீஸ்க்கு வைக்கிற மாதிரி மஃப்ளர், அப்புறம் டிஷர்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 15, 10 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பாருங்கள் விதவிதமாக இருக்குது. கலர் கலராக இருக்குது. ஸோ எது தான் பார்த்து இருக்கிறதே தெரியல. அந்தளவுக்கு தான் இருக்குது. நான் இதே தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஸோ ஒரு டவல் செக்ஷனே பாருங்களேன் எத்தனை செக்ஷன் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அதேமாதிரி பேக்கும் பாருங்கள் எத்தனை ஒரு 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போல் ரேக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் எதை எடுக்கிறதுன்னு தெரியல எதை விடுறதுன்னு தெரியல. ஸோ டவல் செக்ஷன் அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்காக போய் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஆனால் முடியவே இல்லை, போயிட்டே தான் இருக்குது. ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, கூலிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் ஈவினிங் டைம் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா கூலிங் செமையாக இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிளாங்கெட்ஸ்லாம் நமக்கு நிறையா தேவைப்படும். ஸோ இங்கே அதுமாதிரி பிளாங்கெட்ஸ்லாம் வந்து ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்றப்ப நிறையாவே கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு அந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், அப்புறம் ரேக்கு, ஷூ ரேக்கு.
ஸோ அப்புறம் டேபிள் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருந்துச்சு, சேரு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரிசையாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 25 திரம்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 திரம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வின்டர் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம அதிகமாக போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அவுட்டோர் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பார்க்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம மேட் போட்டு கீழே உட்காருவோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சேர் மாதிரி இருந்துச்சு, கீழே போட்டு உட்கார மாதிரி. ஸோ அது ஃப்ளாட்டாக இருக்கும். உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நிமித்தி இப்படி வச்சுட்டு அழகாக வந்து கீழே உட்காந்தாலும் சாஞ்சிட்டு நம்ம உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா 25 திரம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கேம்பெயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா அழகாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். சூப்பர், எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துலேயே இருக்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு கேம்பெயின் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ சேர் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு, ஃபோல்ட் பண்ணி நம்ம காரில் வச்சுக்கிற மாதிரி. அது கேம்பெயின்லாம் போனால் நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த டேபிள் ஆகட்டும், சேர் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே நம்ம காரில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே நிறையாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டூல் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டூல் தான் நினைக்கிறேன். ஸோ சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு, ஆக்சுவலாக பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்டோரேஜ் பேக் நம்ம ஏதாவது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்ஸும் வந்து அழகழகாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் ரேக் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக, ஸோ ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி அழகாக வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரேஜ், அந்த கேம்பெயின் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக ஒரு ட்ராலி அழகாக வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிற மாதிரி பார்பி, மினியான்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்தா இதெல்லாம் கிட்ஸ்லாம் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ என் பொண்ணு இதை பார்த்தோன்னே எடுத்து அழகாக வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாக்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே அட்ராக்ட் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ மாடல் மாடலாக இருந்துச்சு, டிசைன் டிசைனாக ஒவ்வொரு கேட் மாதிரி, அந்த மினியான் பொம்மை, ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நான் இப்போ காமிச்ச எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஆகட்டும், பேக்ஸு, ட்ராலிஸ் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சது எல்லாமே செகண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ நான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் முழுசெல்லாம் காட்டல, இதுலேயே பாதி தான் காட்டியிருக்கேன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிப் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது ஒன்று பார்த்து எடுக்கலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கிளிப் ஐட்டம்ஸ் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால ஸோ ஏதாவது பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்னதாக தான் உள்ள ஐட்டம்ஸ் தான் என் பொண்ணுக்கு பிடிக்குங்கிறதுனால பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்க, கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி எடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிளிப் செலக்ட் பண்ணி முடிச்சோன்னே பாருங்கள் பேங்கிள் ஐட்டம்ஸு. ஸோ கண்டிப்பாக பேங்கிள் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா நமக்குலாம் பிடிக்காம இருக்குமா? ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கலான்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது, நமக்கு தான் சூஸ் பண்ணுறதுக்கு எதுனே தெரியாது. ஸோ வாங்குகிறோமோ இல்லையோ ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நார்மல் வேருக்கு, ஒரு ஃபெஸ்டிவ் கலெக்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராகவே வச்சுருந்தாங்க. ஸோ பேங்கிள் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு சரி நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்காக போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தாலும் நம்ம இந்த ஃப்ளோர் நகரவே முடியாது போல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப் ஐட்டம்ஸ் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா அப்பாடா எப்படா நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போய் பார்க்க போகிறோம், இங்கேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, அதுவுமே கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது நம்மளால். ஸோ வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.